என்னன்னா பாடியோட மெட்டபாலிசம் இருக்கு இல்லையா, சின்ன பிள்ளையில இருக்கிற போது இருக்கிற மெட்டபாலிசம் கரைச்சி தன்ற தன்மை ஒரு ஏஜுக்கு மேலே இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக சாப்பாடை கம்மி பண்ணுங்க. இன்னைக்கு நான் ரொம்ப நாள் வாழணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஏற்கனவே என்ன சாப்பிட்றீங்கன்னு தெரியாததுலேருந்து பாதி சாப்பிடுங்க, இல்லை காலைல சாப்பிடுங்க. அதுவே தாராளமாக போதும். நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னால் போன வாரம் வந்து நான் என்ன பண்ணேன், சரி செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம உடம்பு தான் நம்ம டெஸ்டிங் ஆச்சுன்னு சொல்லி காலேஜ் படிக்கும்போது டெஸ்டிங் ஒரு பழக்கம் இருக்குது. அப்போ என்ன பண்ணேன்னா, நான் வந்து நார்மலாக ஒரு 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 ஃபுட்டு ஒரு 100% சாப்பிட்றேன்னா 30% சாப்பிட ஆரம்பித்தேன். எனக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. வெறும் 30% ஃபுட் ரிடக்ஷன், அந்த 30% 70% கட் பண்ணிட்டு வெறும் 30% மட்டும் சாப்பிட்டு வந்தேன். என்ன டிஃப்ரென்ஸு இதை நீங்கள், அதாவது ஒரு ஏஜுக்கு மேலே, இப்போ வயசாகிடுச்சா ராஜாசான்னு தெரில, ஒரு ஏஜுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சிம்பிளாக உங்கள் உடம்பை வந்து பார்த்துக்கணும், நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன சாப்பிடுங்களோ அது பாதி சாப்பிடுங்க. ஏற்கனவே நான் கொஞ்சம் தான் சார் சாப்பிட்றேன் ஒருத்தவங்க இருக்காங்க, நான் இவ்வளோ தான் சாப்பிட்றேன் சார், ஆனால் என்ன வெயிட் போடுது, இவ்வளோ தான் சாப்பிட்றேன், அதனால தான் வெயிட் போடுது. பாடிக்கு தேவையான கலரி கொடுக்காம இருக்கிறத சேர்த்து உள்ள கழிவு வெளியே போகாமல் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கான ஒர்க் அவுட் இல்லாமல் எனர்பிக் மெட்டபாலிசம்லேயே பாடி வச்சுட்டு குளுக்கோஸை கரைச்சிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன கொஞ்சம் ஏதாவது நொறுக்கு தண்ணி சாப்பிட்றாங்க, திருப்பி குளுக்கோஸை கரையுது, இதே போயிட்டே இருக்குது. ஏரோபிக் மெட்டபாலிசம் போகணுன்னா பாடியை ஃபாஸ்டிங் போட்டு ஆக்சிஜன் எடுத்து உள்ள லிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க, அங்கே லைப்போ, இந்த டிஷ்யூ பர்ன் பண்ணால் தான் வெயிட்டை குறைய ஆரம்பிக்கும். அதை பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ கிடைக்கும் போதெல்லாம் நொறுக்கு தண்ணி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கூட சாப்பிட்றலாம். இந்த நடுவில் இருக்க நொறுக்கு தண்ணி சாப்பிட்டு அதுவே வந்து பயங்கர வெயிட் போடுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜுக்கு மேலே என்ன பண்ணுங்கன்னா கிராஜுவலாகவே நீங்கள் சாப்பிட்ற கண்டென்ட் கம்மி பண்ணிட்டே வாங்க, அதுவே ரொம்ப நாள் வாழலாம். தேங்க்யூ.